தேனி மாவட்டம் குன்னூர் ரயில்வே மேம்பாலம் அருகே தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலை செய்து கொண்ட காதல் ஜோடியின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, தற்கொலை செய்து கொண்ட காதல் ஜோடி யார் என அடையாளம் காணப்பட்டதா? விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கும் பார்த்தோன்னா பொள்ளாச்சியைச் சேர்ந்த சம்யுத்தா என்ற பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டது. மணிகண்டன் திருமணமான நிலையில சம்யுத்தாவுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்தார். இது ஒரு கட்டத்துல திருமணத்துக்கு மீறிய உறவாக மாறியதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பத்தாருக்கும் தெரிய வந்த நிலையில அடுத்து இனிமே நம்ம இருக்கக்கூடாது, இங்க இருந்தா நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்க, பல்வேறு பழிபாவ செயல்களில் அவங்க நம்ம மேல போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு பேருமே பார்த்தோன்னா நேற்று பழனியில இருந்து இருசக்கர வாகனத்தில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுத்திட்டு வந்தாங்க. நேற்று இரவு பார்த்தோம்னா அவர்கள் இனிமே நம்ம யாரும் வாழ விட மாட்டாங்க, இனிமேல் நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு எடுத்து நேற்று பார்த்தோன்னா தேனி அருகே உள்ள குன்னூர் பகுதியில ரயில் வந்து கொண்டிருந்தது. அதாவது பார்த்தோன்னா மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர்ல சென்னைக்கு வந்த ட்ரெயின்ல அவர்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து இருவரும் கட்டிப்பிடித்து தலை வைத்து படுத்தினர். அந்த சமயத்துல பார்த்தோன்னா அந்த வழியாக சென்ற ட்ரெயின் அவர்கள் மீது ஏறி அவர்கள் உடல் உருக்குலைந்து போனது. இந்த சம்பவம் இன்று காலை தான் காவல்துறையினருக்கும் ரயில்வே காவல்துறையினருக்கும் தெரிய வந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட யார் என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் எதற்காக இந்த இடத்துல தற்கொலை செய்து கொண்டாங்க, அதற்கு எதுவும் வேறு காரணம் இருக்கா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் ரயில்வே காவல்துறையினரும் விசாரணை நடத்திட்டு வராங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.